வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு பார்க்க போகிறோம். ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் போல் ரவை எடுத்திருக்கேன். 300 கிராம் போல் சர்க்கரையை எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வைத்த பால் 150 ml எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சை, உலர் திராட்சை எடுத்திருக்கேன். நட்ஸுக்கு நெய் 30 ml நெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு வாங்க நம்ம இப்போ எப்படி ரவா லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹீட் அடித்து இதில் நம்ம எடுத்து வச்ச நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் நல்லா ஹீட் அடித்து இப்போ நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உலர் திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை அடித்து இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த நெய்யிலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொத்தி நல்லா வறுத்துடலாம். ரவை நெய்யிலே வறுபடணும் லட்டுக்கு, அப்போலாம் லட்டு நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரவை பாருங்கள் நல்லா வறுப்பத்திருச்சு. இப்போ ரவையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ரவையை பிளேட்டில் கொத்திட்டோம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்று சேரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கீழே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நட்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 150 ml பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலந்துக்க போகிறோம். ரொம்பவே நம்ம சேர்த்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம எடுத்த பாலில் இவ்வளோ பால் நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. இதுவே சரியாக போயிடுச்சு. ஸோ பாருங்கள் நான் ஒன்று சாம்பிளுக்கு உருட்டி பார்த்தா நல்லா வருது. இது போல் உருட்ட வார்த்தை வந்துடுமே நம்ம லட்டு ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம லட்டு உருட்ட ஆரம்பிச்சோம். எப்படி உருட்டணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம லட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம உருட்டினா நம்மளுக்கு லட்டு வந்துடும். பாருங்கள் நம்ம எல்லா லட்டுமே பிடிச்சிட்டோம். ஸோ நம்ம எடுத்து இந்த 400 கிராமுக்கு இத்தனை லட்டு வந்தது. இந்த சுவையான ரவா லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.